உங்களிடம் சாலிக் நபியும் அதிசய ஒட்டகத்தை பற்றி கூற போறேன். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்று நீங்க பார்க்கவில்லையா என திருக்குரான் கேட்கிறதா. ஒட்டகம் அல்லாஹின் படைப்பின் ரொம்ப அதிசயமானதான். பாலைவன பயணத்திற்கு ஏற்றதான். பாலைவன கப்பல் அதனை அழைப்பாங்க. முன்னொரு காலத்துல சமூத் என்ற சமூகம் வாழ்ந்து வந்தது. அல்லாஹ் அவங்களுக்கு பொருள் விளக்கத்தை வழங்கி இருந்தால் நல்ல உடல் மிக்காராக அவங்க விளங்கினாங்க. மலைகளை கடைந்து அழகிய வீடுகளை அமைந்து வாழ்ந்து வந்தாங்க. அல்லாஹ் அழகிய அருள்களை அனுபவித்த அந்த மக்கள் ஆணவம் கொண்டாங்க. எம்மை யாராலும் அசைக்க முடியாது என்ற எண்ணத்தில் வாழ்ந்தாங்க. அந்த மக்களுக்கு போதனை செய்வதற்காக அல்லாஹ் சாலிக் என்ற ஒரு நபியை அனுப்பினார். அவர் அந்த மக்களுக்கு போதனை செய்தால், ஆனால் ஆணவமும் அகங்காரமும் கொண்ட அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. சாலிக் நபியா அந்த சமூகத்தில் உள்ள பலவிதமான மக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க. இதை வச்சு ஆணவ கூட்டம் சத்தியத்தை எதிர்த்து நின்றது. நீ ஒரு நபி என்பதற்கு ஒரு அத்தாட்சி வேணும் என்று கேட்டாங்க. ஒரு கற்பாறையில் இருந்து அதிசயமான ஒட்டகம் வர வேண்டும் என்று கேட்டனர். சாலிக் நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அதிசயமான ஒட்டகம் வந்தது. இருந்தும் அந்த மக்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை. சாலிக் நபி அந்த மக்களை பார்த்து, இது அல்லாஹ்வின் ஒட்டகம், இதற்கு எந்த தீங்கும் செய்து விடாதீங்க. இந்த ஊரின் கிணற்றில் நீர் அருந்த விடுங்க. பூமியில் அது மேயட்டும், திரியட்டும். அதற்கு எந்த தீங்கும் செய்தால் அல்லாஹ்வின் தண்டனை வரும் என்று எச்சரித்தாங்க. இருந்தும் அந்த ஊரில் 9 குழப்பக்காரங்க ஒன்று சேர்ந்து அந்த அதிசய ஒட்டகத்தை அறுத்து விட்டாங்க. அது மட்டுமின்றி, நீ எச்சரித்த வேதனையை கொண்டு வா பார்க்கலாம் என்று சாலிக் நபியவே சவால் விட்டாங்க. சாலிக் நபி 3 நாட்களுக்கு உங்களுக்கு அவகாசம் உண்டு, அதன் பின்னர் நீங்க அழிக்கப்படுவீங்க என்று கூறினாங்க. சமூத் கூட்டம் தமது கற்குகை வீடுகள் பாதுகாக்கும் என்று நம்பினாங்க. அந்த 3 நாட்கள் நகர்ந்தது. மிகப்பெரிய இடி மூலம் அந்த மக்கள் அழிக்கப்பட்டனர். அவர்கள் அழிக்கப்பட்டனர். அவங்க வீடுக்குள்ளேயே செத்து மடிந்து கிடந்தாங்க. அவர்கள் அழிக்கப்பட்ட பிரதேசம் மதாயின் சாலிக் என்ற பெயரில் இன்றும் காணக்கூடியதாக உள்ளது. அல்லாஹ் இந்த வரலாறை சூரா ஹூதில் 64 வசனத்திலிருந்து 68 வசனம் வரை கூறுகிறான். எனக்காகவும், என் பெற்றோருக்காகவும், என் உஸ்தாதுக்காகவும், என் கல்விக்காகவும், என் மதரசா வளர்ச்சிக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.